அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் இரண்டாவது பாகத்தில் தமிழ் ஏட்டியில் நான்காவது அலகில் சுமைதாங்கி என்ற அலகில் மனித நேயம் கடைசரக்கல்ல என்ற பாடபாகத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ போன வகுப்பில் நான் உங்களுக்கு நேயம் என்ற கவிதையை எடுத்திருந்தேன். அந்த கவிதையில சில செயல்பாடுகளும் தந்திருந்தேன். அதை நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எண்ணுகிறேன். அப்ப நம்ம இந்த பகுதியில இந்த வரிசையில நம்ம கண்டினியூ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல. அப்ப நம்ம நேயம் என்ற கவிதையை பார்த்தோம். அது கூட மனித நேயம் கடைசரக்கல்ல என்ற ஒரு சிறுகதையாக்கும் உங்களுக்கு வருது. இந்த செய்திகள் எல்லாம் அந்த சிறுகதை என்ன அப்படிங்கிற விஷயம், சிறுகதை தோற்றம், அதோடைய தந்தை, இதை பற்றியான விஷயங்களை நான் உங்களுக்கு பிடில ஸ்தபதி என்ற பாடத்தை எடுத்த போது உங்களுக்கு விரிவாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சிறுகதை என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லல. அப்ப நம்ம இந்த கதைக்கு செல்லலாம். இந்த கதையை எழுதினர் ராகவ பிரியா அப்படிங்கிறதாக இந்த கதையை எழுதினருடைய ஆசிரியருடைய பெயராக இருக்கின்றது. இந்த கதையில இடம்பெறுகின்றவர்கள் நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இடம்பெற்றாலும் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அனுராதா, மாதவன், காமாட்சி, கமலம்மா, ரவி அப்படிங்கிறவங்க தான். இது அல்லாம கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்க. கூர்கா அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க. இருந்தாலும் அப்ப இவங்களாம் தான் நமக்குடைய கதாபாத்திரத்துல இந்த கதையோட கதாபாத்திரமாக இருக்கின்றனர் என்று பார்க்கின்றோம். இனி இந்த கதை தொடங்குகின்றது. நம்ம எல்லாருமே இப்ப கதைக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாருமே கூடவே வாங்க. நம்ம இந்த கதையில இடம்பெறுகின்ற அனு அப்படிங்கிற அந்த கேரக்டர் அனுராதா, அந்த கேரக்டர் என்னன்னு சொன்னா பாரதி படைத்த ஒரு புதுமை பெண் என்று வேணா சொல்லலாம். ஏன்னா பாரதியாருடைய பாடல்கள்ல மிக விருப்பம் கொண்டவளாக இருக்கின்றால். அவருடைய நெறியை, அவருடைய கொள்கையை எல்லாம் பின்பற்றுகிறவளாக இருக்கின்றார். அன்னைக்கு அனு வழக்கம் போல செய்தித்தாளை எடுத்து பார்க்கின்றார். இப்ப நாம செய்தித்தாளை எடுத்து தினமும் காலையில ஒரு கப் காஃபியும் ஒரு செய்தித்தாளையும் படிக்காம அல்லனா அதெல்லாம் இல்லைன்னா அந்த வாழ்நாள்ல நமக்கு அந்த காலையிலேயே ஒரு சரியாகாதுல்ல. அப்ப எல்லாரும் செய்தித்தாள்கள் படிக்கிற பழக்கம் உங்களுக்கும் இருக்குல்ல. ஏன்னா வகுப்புல எல்லாம் நம்ம கொண்டு வந்து செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கும். அப்ப அந்த மாதிரி செய்தித்தாள் திறந்து பார்க்கின்றாள். இப்ப செய்தித்தாளை பார்க்கும்போது நீங்களாம் வேணா ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம், சிலவங்க சினிமாவை பார்க்கலாம், சிலவங்க மரண குறிப்புகளை மட்டும் பார்க்குறவங்களும் இருப்பாங்க, சிலவங்க வியாபாரத்தை பார்க்கலாம். அப்படி நமக்கு இஷ்டம் உள்ள பேஜ் தான் நம்ம என்ன பண்றோம், பக்கத்தை திடீர்னு திருப்பி பார்ப்போம். அந்த வகையில இந்த செய்தித்தாளை புரட்டும் பொழுது அனுராதா என்ன பண்ற, நம்ம அதே அணு அப்படின்னு சொல்லி சுருக்கிக்கலாம். அணு தன்னுடைய ஒரு விளம்பரத்துல என்ன பண்றா, கவருகின்றார். அப்ப அது என்ன விளம்பரமாக இருக்கும், என்ன இப்படி ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தோட நீங்க இங்க பாருங்க. அதுல எழுதின வசனம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடன் சேர்ந்து தீபாவளி பண்டிகை கொண்டாட உங்களை அழைக்கின்றோம். மனித உறவு பாலத்தில் இணையும் சங்கிலியாக நீங்கள் இருக்க விழைகிறோம். முகவரி மாதவன் ஸ்ரீ இல்லம் என்று ஒரு விளம்பரம் அதுல பாக்குறாங்க. விளம்பரங்கிறது பல வகையான விளம்பரங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சினிமா, அந்த மாதிரி சோப்பு, பவுடர், அதே மாதிரி என்ன தள்ளுபடியில வாங்குற பொருட்கள், ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விளம்பரங்கள் பேப்பர்ல வரலாம். ஆனா இந்த விளம்பரத்தை பார்த்ததுமே இதை பார்த்ததும் நமக்கு ஒரு மனசுல என்ன இப்படி உறவு பாலத்தில் இணையும் சங்கிலியாக பலரும் பல விஷயத்துக்கு வேண்டி விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா அன்பை இணைக்கின்ற ஒரு சங்கிலியாக இருப்பதற்கு யாராவது ஒரு ஆள் அழைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய காரியம் தான் இந்த காலகட்டத்துல. அப்போ என்ன இது அப்படிங்கிறது இவருடைய மனதை என்ன பண்ணுது, யோசிக்க வைக்கின்றது. உடனே இவ என்ன பண்றான்னா அந்த முகவரியை என்ன பண்றாள், கோடிட்டு கொள்கின்றாள். கோடிட்டு கொண்டு அங்க போலாமா வேண்டாம்ங்கிறது இவருடைய சிந்தனையோட குழப்பமாக இருக்கின்றார். நான் சொன்ன மாதிரி அணு பாரதியார் படைத்த புதுமை பெண். ஏன்னா அவருடைய அந்த நோக்கம் செயலெல்லாம் இருக்கு. அதனாலதான் நான் அந்த மாதிரி ஒரு பேரை நான் சொன்னது. அந்த ஒரு நோக்கம் செயல்பட்டு இருக்கின்றவளாக இருக்கின்றார். இவள் பாடுவது கூட பாருங்க, காற்று வெளியிடை கண்ணம்மா, காணி நிலம் வேண்டும் என்றெல்லாம் பாரதியாருடைய பாடல்களை இவள் பாடிய வண்ணம் இருக்கின்றாள். மெய் மறந்து போகின்றாள். இனி நீங்க பாத்தீங்கன்னா பாரதியார் பாஞ்சாலி சபதம், அத நிறைய பாடல்களை எல்லாம் பின்ன நாம என்ன பண்றோம், இலக்கிய மன்றத்துல எல்லாம் நாம பேசியிருப்போம் அவருடைய பாடல்களை கொஞ்சம் எல்லாம் எடுத்து. அப்போ அந்த நிலையில இவ அந்த 2 லைன் இவளுடைய கொதிச்சு போறோம் எப்ப கேட்டாலுமே. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், பாஞ்சாலி சபத்துல பாஞ்சாலி சபைக்கு கொண்டு துயிலுறுத்தல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த நிகழ்ச்சி எல்லாம். அப்ப அது எந்த ஒரு பெண்ணும் அதை நாம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதனால அது என்னைக்கு நினைச்சாலும் இவ அணு கொதித்து போகிறாள் என்று பார்க்கின்றோம். பேயாட்சி செய்தால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் என்று
அதுல வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி பாரதியாரோட மிகப்பெரிய இனியொரு தத்துவங்கிறது, தனியொருக்கு ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்பதெல்லாம் அந்த வீர வசனங்கள் வந்து இவளுடைய மனதை பிடித்து உலுக்குகின்றது என்று பார்ப்போம். அப்படி இருக்கின்ற அவளுடைய மனநிலையில இந்த விளம்பரம் அப்படிங்கிறது யோசிக்க வைக்கின்றது. உறவு பாலத்தில் இணையும் சங்கிலியாக மாற வேண்டும் என்று அவளுடைய மனம் அதை பற்றி சிந்திக்கின்றது. அனு அன்று சீக்கிரமாக கிளம்புகின்றாள். அப்போ அவளுடைய தோழி வந்து விசாரிக்கின்ற, என்ன இன்னைக்கு சீக்கிரமா அவள் வந்து ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல என்ன பணியாற்றுகின்றாள் அப்படின்னு கேட்கும்போது, நாளை வந்து நான் கூறுகிறேன் என்று அவள் கூறி சீக்கிரமாக என்ன பண்றா, ஒரு பேருந்தை பிடிக்க செல்கின்றாள். அப்போ அந்த பேருந்தை பிடித்து இவள் பல சிந்தனைகள், அந்த பேருந்துல பயணம் செய்யும் பொழுது செல்லும் வழியெல்லாம் இவை முற்றிலும் தெரியாத ஒரு நபரை சந்திக்க போறா, தெரியாத ஒரு இடத்திற்கு வீட்டிற்கு செல்கிறாள், இல்ல தெரியாத ஒரு இடத்துக்கு போறா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையாக இருக்கின்றது. அந்த விளம்பரத்தையே யோசிச்சு அவள் செல்கின்றாள். அப்படி இவள் இறங்க வேண்டிய இடம் வருகின்றது. அப்படி அவள் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்குகின்றாள். அப்படி இவளுக்கு வீட்டை கண்டுபிடிப்பது மிக பெரிய விஷயமாக இல்லை. ஏன்னா அந்த முகவரிக்கு தகுந்த மாதிரி இவள் வீட்டை கண்டுபிடிக்கிறாள். வாசலில் கேட்டை திறந்து இவள் போகின்ற போது அங்கு வந்து என்ன பண்றா, ஒரு கூர்க்கா உள்ள வர சொல்லி இவளை அழைக்கின்றாள் அன்போடு. அது அந்த வீடு, அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பங்களாவா இருந்தது. அந்த பெரிய பங்களா இருந்த இடத்துல சில அதோடைய சின்னங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. அது பார்ப்பதற்கு ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தது. அப்போ அந்த இடங்கிறது ஒரு அமைதியான சூழல்ல, வாசல்ல ஒரு பெரிய கோலம், புல்தரைகளும் செடிகளும் கொடிகளுமாக பார்ப்பவர்களுடைய மனதை என்ன பண்ணுது, மயக்கம் அடைய செய்கின்ற நிலையில். அப்படியே நம்மளுடைய மனம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அமைதித்தன்மை வரும்ல, அந்த நிலையில வந்து அப்படியே அந்த ஈர்க்கப்படுகிறாள். அந்த சூழ்நிலைன்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர். பொதுவாக ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதே பகுதி டென்ஷன், நமக்கு பகுதி என்ன பண்றது, நம்மளுடைய ஆவல் இல்லைன்னா நம்ம வியப்பு, இதெல்லாமே அந்த பயம் இதெல்லாமே இல்லாம செய்யறது அந்த சூழ்நிலை தான் அல்ல. அந்த சூழ்நிலையை வந்து நம்மளுடைய மனதை மாற்றி அமைக்கும். அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடமாக அது இருக்கின்றது. அப்படி கூர்க்கா காட்டிய இடத்துல வந்து அவ உட்கார்றா. யாரு, அணு வந்து உட்கார. இப்ப அணு வந்து யாரையும் எதிர்பார்த்து அங்க உட்கார்றா. இந்த விளம்பரம் கொடுத்தது யாருன்னு தெரியல, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரியல. அப்பொழுது அரை கதவை திறந்து ஒரு இளைஞன் வருகின்றான். அந்த இளைஞனுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு 28 வயசுக்குள்ள அந்த இளைஞனுக்கு இருக்கலாம் என்று பார்ப்போம். இங்க நான் உங்களுக்கு நிறுத்துறேன். இதுக்கு முன்னாடி, இப்ப நாம தொடங்குறதுக்கு முன்னாடி, இனி அடுத்த காட்சிக்கு செல்றதுக்கு முன்னாடி நீங்க இப்ப கொஞ்சம் படங்களை நீங்க பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் ஒண்ணு நீங்க பாருங்க. மாணவர்களே, இந்த படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? இந்த படங்கள்ல என்ன கூறுகிறது, எதை பற்றி இந்த படங்கள்? இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்சிகள் எல்லாம் காமிச்சேன். இந்த படங்கள் உங்களுக்கு எந்த தோற்றத்தை ஏற்படுத்துகிறது? எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம பார்த்தப்பவே தெரியும், முதியோர் இல்லங்கள் இல்ல. இன்னைக்கு இந்த முதியோர் இல்லங்கள் பெருகுவதற்கு என்ன காரணம்? இப்ப நான் உங்களுக்கு நிறைய காட்சிகளை காமிச்சேன். இது எல்லாமே வயதானவர்கள் வந்து வாழ்கின்ற இடமாக இருக்கிறது. அப்போ இந்த சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு இடம், இந்த சூழ்நிலையில் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நீங்க யாராவது யோசிச்சிருங்களா? நம்ம ஒவ்வொரு ஆளுமே நம்ம செய்கின்ற கடமையில் இருந்து தவறும் பொழுதுதான் இந்த மாதிரி சூழ்நிலையில முதியோர் இல்லங்கள் இல்ல தோன்றுகிறது. இப்ப முதியோர் இல்லங்கள் நான் உங்களுக்கு காமிச்ச முதியோர் இல்லங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய வசதி படைத்தவர்கள் வாழ்வதற்கும் வசதி இல்லாதவர்கள் வாழ்வதற்கும் நம்மளுடைய பணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஏற்ற சூழ்நிலையில முதியோர் இல்லங்கள்ல நாம இன்னைக்கு என்ன பண்றோம், வயதானவர்களை கொண்டு சேர்க்கின்றோம் என்பது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே நம்மளுடைய மாநிலம் கூட போன வருடம் வந்து கணக்கெடுத்த போது அதிகப்படியான முதியோர் இல்லங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் சொல்லி இருந்தாங்க. அப்ப இது தோன்றதுக்கு ஒரு காலகட்டத்துல முதியோர் இல்லங்கள் என்ற ஒரு அமைப்பு இருந்ததா? இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தது அந்த மாதிரி ஒரு நிலைமையிலயா வாழ்ந்தாங்க? ஒரு நாள் அப்படி அவங்க வாழல இல்ல, கூட்டு குடும்ப வாழ்க்கையாக இருந்தார்கள். அங்கே அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு உற்றார் உறவினர்கள், தம்பி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு குடும்பமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முன்னாடி எல்லாம் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு சமூகத்துல நமக்கு எது தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லாமல் இருந்து அது முடித்து
அணு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி என்று வேணால் நம்ம இப்போ சொல்லலாம். அப்போ இதில் வாழற பிள்ளைங்களுக்கு வந்து பாட்டியுடையும் தாத்தாவுடைய நம்ம முதியோர்களுடைய நல்ல நல்ல பாடங்கள் இல்லை நல்ல நல்ல கதைகள் அறிவுரைகள் இதெல்லாமே கேட்டு வளருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இன்றைக்கி குறைகிறது. அப்போ இது என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம வந்து இந்த அவசரமான ஓட்டம் வாழ்க்கையில் நடக்கிற அவசரமான இந்த ஓட்டத்தில் சீக்கிரமாக எல்லாம் செய்கிறது இல்லைன்னா நமக்குரிய வேலைகள் அந்த இதில் நாம் நம்முடைய பெற்றோர்களை கவனிக்காமல் விடுகிறோம். இது ஒரு மிகப்பெரிய தவறு இல்லை. அவங்க இல்லைன்னா இப்போ நம்மளால் இப்படி வாழ முடியுமா? நாம் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு பெற்றோர்களுடைய உதவி என்பது மிகவும் தேவை. அது மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாம் கேளுங்க. இப்போ எனக்கெல்லாம் ஏற்பட்ட அனுபவம் சொன்னால் எனக்கு அம்மாவை விட பாட்டியிடம் அன்பு அதிகமாக இருந்தது. பாட்டியுடைய நினைவுகள் இன்றைக்கும் என்னுடைய மனதில் பசுமை மாறாமல் இருக்கின்றது. அப்போ நமக்கு அவங்க மேலே ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும். அப்போ இன்றைய சமுதாயத்திற்கு அது கிடைக்கிறதா அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். நிறைய சமுதாயத்தில் தவறுகள் நேருவதற்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கிறதாக நாம் வேணால் சொல்லலாம். அப்போ நம்ம பெற்றோர்களை பாதுகாப்பது வந்து நம்முடைய கடமையாக நாம் கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் நாம் இந்த பாடத்தையெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ நம்ம பாடப்பகுதியில் இப்போ நம்ம பார்த்துட்டோம், காட்சிகளை பார்த்தோம், முதியோர் இல்லங்கள் அந்த ஒரு சூழ்நிலை என்ன, இந்த பாடத்துடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்துக்கு நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க. அப்போ நம்ம பாடப்பகுதியில் தென்பட்ட இளைஞன் அப்படின்னு சொல்கிறது மாதவன் என்ற பெயர், வயது 28 இருக்கின்றது. சந்தன நிற ஜிப்பாவும் வேஷ்டியுமாக கூர்மையான பார்வையில் கண்ணில் ஒரு சாந்தம் மிகுந்த ஒரு தன்மை கொண்டவராக இருக்கின்றார் என்று. அப்போ இது பார்த்ததுமே பாரதியுடைய வரிகள் வந்து யாருக்கு ஞாபகம் வந்துருச்சு? நம்ம அனுராதாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ இவர் வந்து அனுராதா கூட எல்லா காரியத்துக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்குமே நம்மளுடைய பாரதியாரை வந்து நினைவு கூறுகிறார் என்பது பார்க்கின்றோம். இனி அனுராதா வந்து தன்னை அறிமுகம் செய்து கொள்கின்றார். மாதவன் வந்து அந்த ஒரு முதியோர் இல்லத்தை வந்து நடத்துகிறார். அதை பற்றி அதில் வந்து 80 பேர் இருக்கிறாங்க. அப்போது அவர் கூடவே இவர் வந்து அந்த முதியோர் இல்லத்திற்கு உள்ளே எல்லாம் சென்று பார்க்கின்றார்கள். அப்போ இவர்கள் அவ்வாறு அந்த முதியோர் இல்லத்தை பற்றி அறியும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதவன் வந்து ஒவ்வொருவரையும் நினைவு வச்சிருக்காரு. அதாவது காமாட்சி பாட்டியுடைய கோலம் நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுதலும், கமலாம்பாவின் சாப்பாடு நல்லா இருக்கு, இன்னைக்கு உணவு யார் செஞ்சது அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டும் போது இந்த பாராட்டுதல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா இந்த கமலாம்மாலாம் 70 வருடமாக வீட்டில் வந்து சமைத்து போட்டும் அதை வந்து யாருமே அவங்கள வந்து பாராட்டினதில்லை இல்லை. நாம் இருந்தாலும் அப்படி தானே, அம்மா வந்து தினமும் சமைச்சு போடுறாங்க, சாப்பிட்டுட்டு வரோம். யாராவது ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லியிருந்தால் அது ஒரு நல்ல விஷயந்தான். நீ அப்படி சொல்லலைன்னா இனியிலிருந்து நம்ம சொல்கிறதுக்கு தொடங்கணும் இல்லை. அப்போ காரம் இல்லைன்னா உப்பு இதெல்லாம் அதிகமாகும்போது அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? குற்றங்களை சொல்வது தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க 70 வருஷமான என் வீட்டில் நான் சமைச்சு போட்டும் யாரும் நல்லது சொல்லலை, ஆனால் இப்போ பாருங்கள் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று கண்ணில் நீர் மலக்க அவர் வந்து பேசுகிறாரு என்று பார்க்குறோம். இவையெல்லாம் பார்த்ததுமே அணுவுக்கு வியப்பு தாங்கலை. ஏன்னு சொன்னால் இந்த சின்ன வயதில் இந்த அளவுக்கு ஒரு அன்பின் முதிர்ச்சியா என்று அணு வந்து யோசிக்க வைக்கின்றது அணுவிற்கு அந்த நிகழ்ச்சி. அப்போது ஸ்ரீ இல்லங்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் அணு அறிகின்றார். அப்போ தீபாவளிக்கு முதல் நாள் வருவதாக சொல்லி அணு விடை பெற்று கொள்கிறார். அப்போ பள்ளிக்கூடம் வந்ததுமே பள்ளியுடைய முதல்வரை வந்து அணு பார்க்கின்றார். அவர் அந்த களப்பயணம் இல்லை, நம்ம பள்ளியிலெல்லாம் களப்பயணம் செல்வோம். அப்போ களப்பயணத்திற்காக தன் குழந்தைகளை அழைத்து செல்ல இந்த இடம் அணு தேர்ந்தெடுக்கிறார். அதை முதல்வருடன் பகிர முதல்வர் என்ன சொல்கிறாரு? பாடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சம்மதம் அளிக்கின்றார். அப்பொழுது அணு தன்னுடைய மாணவர்களை அழைத்து உங்கள் தீபாவளி என்று சொன்னாலே பல இனிப்புகள் எல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு வரும். அந்த காட்சிகளை நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அப்போ தீபாவளி என்று சொல்லும்பொழுது நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்ய தொடங்குவாங்கல்ல, நிறைய புதிய ட்ரெஸ்ஸு பட்டாசெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவாக இருக்கும். அப்போ இந்த வீடுகள் எல்லாம் அப்போ தயார் நிலை ஆகும் இல்லை, ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருப்பாங்க. முதல் காலங்கள் எல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல, இப்போவும் சேர நிறைய வீடுகள் தமிழ்நாடு எங்கும் இருக்கின்றது. நம்ம எல்லா வீடுகள்லையும் பலகாரங்கள் செய்கின்றோம். அப்போ அந்த இதில் வந்து உங்கள் அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதிலிருந்து உணவுப் பொருளை ஏதாவது ஒன்று கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி வாழ்த்து அட்டை இல்லை, க்ரீட்டிங்ஸ், ஒரு ஆளை நம்ம வாழ்த்துவது. முதல் காலங்களில் நாங்களாம் படிக்கும்போதுன்னு சொல்லும்போது நியூ இயராக இருந்தாலும் சரி, தீபாவளி, கிறிஸ்மஸ், இதுக்கெல்லாமே வாழ்த்தட்டைகளை நம்ம
வாங்கி அதை கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னே நம்ம என்ன பண்ணுவோம், கடையில் போய் தேர்ந்தெடுத்து அதுக்கு என்ன பண்ணுறோம், அனுப்புகிறோம். அப்போ அது போஸ்டலில் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷகரமான நிலைமை. இன்றைக்கி நம்ம சமூக வலைத்தளங்களில் உதவியோட நேராகவே வாழ்த்துகின்றோம். உடனடியாக சடனாக வாழ்த்த முடிகிறது நமக்கு. அப்போது அவங்கவுங்க தகுந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருட்களை கொண்டு வர இவங்க வந்து அணு வந்து சொல்கின்றார். அவ்வாறு அவர்கள் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் எங்கு வருகின்றனர், ஸ்ரீ இல்லம் வருகின்றனர் என்று பார்க்குறோம். தீபாவளின்னு சொன்னால் தீபங்களுடைய அலங்காரங்கள் தானே தீபாவளி, அதோடைய ஒரு பிக்சர் கூட நம்ம இப்போ பார்க்கலாம். இனி அணு இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே 2 குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. என்னெல்லாம் எங்கே போய் நீங்கள் என்னெல்லாம் நடந்துக்கணும், எந்த முறையில் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும், உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய நட்பை எவ்வாறு பகிர வேண்டும் என்றெல்லாம் மழலைகளுக்கு விளக்கம் அளிக்கின்றார். அப்போது ஒவ்வொருவராக இந்த குழந்தைகளை பிரித்து 2 குழந்தைகளை பிரித்து ஒவ்வொரு அறைக்கும் அவள் அனுப்புகின்றாள். அப்போ குழந்தைகள் கொண்டு வந்திருக்கின்ற இனிப்பு, வாழ்த்து அட்டைகள் போன்றவற்றை இந்த முதியோர்களிடம் கொடுத்து அவர்களை அணைத்து முத்தமிடுகின்றனர். அப்போ இது வந்து அவங்களுக்கு மிக சந்தோஷம் இல்லை, ஒரு பெரிய ஆனந்தம், உலகமே தன்னுடைய கீழான ஆனந்தத்தை அடைகின்றன. ஏன்னா யாருமே இல்லை என்ற ஒரு நிலைமையில் வாழ்கின்ற அந்த நிலையிலிருந்து அவங்களுக்கு இந்த குழந்தைங்களை பார்த்தது வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பேரன் பேத்திகள் வந்து தங்களை வாழ்த்தியதாக நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று பார்க்குறோம். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய நேயம்ங்கிறதுல பரிசு பொருள் வந்து நம்ம பெருசாக கொண்டு போய் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் நம்ம வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பு தான் நமக்கு எல்லாருக்குமே தேவை இல்லை. வாழ்நாளில் நம்மை நடத்தி செல்வதுங்கிறது அப்பா அம்மாவுடைய அன்பு இல்லை. அப்போ ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு அந்த கிடைக்கின்ற ஒவ்வொரு உறவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த அன்பு தான் ஒரு மனிதனை பண்பட்ட மனிதனாக வாழ வைக்கின்றது. அவங்களுக்கு ஆசிரியர்களிடமிருந்து, சமூகத்தில் பல நண்பர்களிடமிருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி இனிப்பு பட்டாசுகளை எல்லாம் கொடுத்து எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பட்டாசெல்லாம் வெடித்து அந்த தீபாவளியை கொண்டாடுகின்றனர், பிரியா விடை பெறுகின்றனர். அந்த நேரத்தில் நம்மளுடைய கதையில் முக்கிய கதாபாத்திரமான மாதவன் தன்னுடைய இளமை கால நினைவுகளுக்கு திரும்புகின்றார். என்னன்னு சொன்னால், துள்ளி திரியும் சிறுவனாக இருந்தபோது மாதவனுடைய தந்தை ரவி அவரை வந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்துக்கு அழைத்து செல்கின்றனர். கொஞ்சம் வசதியான ஒரு முதியோர் இல்லமாக அது இருக்கின்றது. அப்போ ஏனென்றால் அன்னைக்கு இவங்க வந்து அந்த பாட்டியை கொண்டு போய் அங்கே விடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. ஏன் அவ்வாறு தீர்மானம் பண்ணுவதற்கு காரணம் சொன்னால், இவர் பேங்க் ஆஃபீஸராக இருக்கின்றார், வங்கியில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள். அம்மாங்கிறது சமூக சேவையாக சமூகத்தில் அறியப்படுகின்றவராக இருக்கின்றார். இருந்தும் இவர்கள் வந்து பாட்டியை அவர் பார்த்து கொள்ள என்ன பண்ணுறதில்ல, முயற்சி எடுப்பதில்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வியத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அப்போது இந்த பாட்டி அப்படிங்கிறவர் வந்து சமையல்காரிகிட கூட என்ன பண்ணுறதில்ல, அவங்க ஒத்து போவதில்லை என்பது தான் இவரை வந்து புறக்கணிப்பதற்காக அவங்க அம்மா கூறின ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படி இவரும் இந்த மாதவன் தன்னுடைய அறியா வயதில் வந்து அந்த மாதிரி முதியோர் இல்லத்தை பார்க்கும்பொழுது, ஏன் நம்ம வீடு இது மாதிரி வசதியாக இருக்குது, எதனால் கொண்டு போயெல்லாம் விடணும்னாலாம் யோசித்தது இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய வலைத்தளங்களெல்லாம் குறும்படங்களெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதாவது நம்ம செய்கின்ற செயல்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பார்த்து படிக்கின்றது என்று, அதாவது அதுதான் நமக்கு வீட்டிலிருந்து கிடைக்கிற பாடங்கிறது. நம்ம பேரண்ட்ஸ் இல்லை, பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றனோ அதை தான் நாம் கடைப்பிடிக்கிறோம் வாழ்க்கையில். அப்போ பெற்றோர்களை அவங்களுடைய பெற்றோர்களை மதித்து நடந்தால் அந்த மதிப்பு நம்ம அவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்று பார்க்குறோம். இதுக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்காங்கள்ல, அப்பா ஒரு என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த வயதானவர்களுக்கு தனியாக தட்டு வைப்பதும் அதில் சாப்பாடு போடுவதெல்லாம் பல வீடுகளில் நடக்கிற மாதிரியெல்லாம் நம்ம நிறைய காரியங்களெல்லாம் படிச்சிருக்கோம். நீங்கள் நிறைய குறும்படங்கள் கூட பார்த்துருப்போம். அப்போ அவருடைய அப்பா இறந்த போது இந்த தட்டையெல்லாம் எடுத்து தூரம் போடும்போது மகன் போய் எடுத்தானாம். அப்போ எதுக்காக நீ எடுக்கிறேன்னு சொல்லும்போது, நான் இது உங்களுக்கு தர வேண்டாமா, நீங்கள் அப்படி தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாரா திருப்பி. அப்போது அதுதான் நம்ம குழந்தைகள் வந்து நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் போது நாம் அவர்களுக்கு உயர்ந்த கருத்துக்களையும் நேர்மையான குணங்களையும் கற்றுக்கொள்ள, நம் வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நிறைய கதைகள்லையும் இப்போ உங்களுக்கு வலைதளங்களெல்லாம் குறும்படங்களையெல்லாம் நம்ம நிறைய முதியோர் இல்லங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். அப்போ அன்பை கொடுத்து தான் அன்பு வாங்க வேண்டும் இல்லை. அதுக்கு இது ஒரு உதாரணம். என்னன்னு சொன்னால், அன்னைக்கு அப்போ இவங்க பாட்டியை கொண்டு போய் விடுவதற்கு எல்லாமே முடிவெடுத்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா வெளியூர் செல்கின்றார், அம்மாவும் வீட்டில் இல்லை. இவன் பள்ளியிலிருந்து மாதவன் திரும்பும் பொழுது அவர்களுடைய பாட்டிக்கு மிகுந்த ஜுரம் ஏற்படுகிறது. அப்போ காய்ச்சலில் வாடுகின்ற அந்த பாட்டியை பார்த்து இவன் என்ன பண்ணுறாரு, மருத்துவரை அழைக்கிறதுக்கு போகிறார் இந்த பையன்.
அப்பா மாமியார் என்ன அவங்களுடைய பாட்டி வந்து கையை பிடித்து தனக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை வந்து இவரிடம் பகிர்கின்றார். சிறுவனாக இருக்கும்பொழுது என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய மாமியாரிடம் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கிறேன், கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறேன். அந்த கொடுமையை நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய மருமகளிடம் காமித்தேன். இதுதானே பெண்களுக்கே எதிரிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையுமே அவங்களுக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கு, எனக்கு நான் மட்டும் பட்ட கஷ்டம், நீ அவ்வளோ சுகமாக இருக்க வேண்டாங்கிற நினைப்பில் அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி இது மாறி மாறி வருது. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் என்னதான், அன்பை கொடுத்து தான் நாம் அன்பை வாங்க வேண்டும். நாம் எவ்வளவு துன்பப்பட்டோங்கிறது ஒரு விஷயம் அல்ல நமக்கு. நாம் மற்றவர்களை துன்பப்படாமல் என்ன பண்ண வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்து கூட இந்த கதையில் இருக்கிறது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உன் அம்மாவை அதிகமாக கொடுமைப்படுத்தினேன், அந்த கொடுமையினால தான் அவள் வந்து என்ன பண்ணல, என்னை இப்போ பார்ப்பதற்கு மறுக்கின்றாள் என்ற ஒரு உண்மையை சொல்கிறாரு. இனி அந்த கொடுமைக்கு தான் எனக்கு இந்த தண்டனையோ என்று கூட அவர் சொல்கின்றார். பின்ன இனி ஒரு காரியம் கூட அவர் சொல்கிறாரு, என்னை போன்ற வயதானவர்களை நீ பெரியவனானதும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாக்கை கூட இவருக்கு கொடுத்து அவர் மரணம் அடைகிறார் அன்று இரவே. அப்போ பாட்டியுடைய கடைசி ஆசைங்கிறது என்ன, என்னை போன்ற முதியோர்களை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அந்த பாட்டியின் ஆசையாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் பெரியவர் ஆனதும் அவருடைய சொத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த முதியோர் இல்லத்துக்காக இவர் வந்து பயன்படுத்துகிறார் என்று. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் இவர் சம்பாதித்த அனைத்து பொருட்களையுமே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கின்றார். இதுதான் இந்த மாதவனுடைய ஒரு காலம். அப்போ இதை வந்து ஒரு புறம் மாதவன் இந்த முன்காலங்களை பற்றி யோசிப்பதும், அதுக்கு பிறகு இந்த கமலாம்மாவிடமிருந்து நம்ம இந்த காரியங்கள், இந்த இல்லம் தொடங்குவதற்கு உண்டான சூழ்நிலை என்ன, காரணங்கள் என்ன, அப்படி மாதவன் ஏன் இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம்ங்கிற எல்லா கருத்துக்களையுமே என்ன பண்ணுறாரு, வாங்கி கொள்கின்றார். அப்போது இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற உயர்ந்த மனது இல்லை, உயர்ந்த நிலை நல்ல சொல்கிறது, உயர்ந்த மனதுக்கு உடைமையான இவருடைய இந்த செயலில் நானும் இனி தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அனுராதா எடுக்கின்றார். அப்போ இந்த மனித நேயத்தில் அறுபட்ட சங்கிலிகள் உள்ளனல்ல, அவற்றை இணைக்கிற ஒரு பாலம் தான் யார், நாம் இந்த மாதவன் என்ற கதாபாத்திரம் நமக்கு இந்த கதையில் சொல்லியிருக்கு. இது மாதிரி எண்ணற்றவர்கள் இந்த சமூகத்தில் முதியோர்களுக்கு வேண்டி பாடுபடுகின்றவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கோவில் எல்லாம் நீங்கள் அதாவது நிறைய கவிதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அம்மா வந்து இந்த பழனி, குருவாயூர் அந்த மாதிரி ஃபேமஸான நிறைய கூட்டமாக இருக்கிற இந்த கோவில்களில் கொண்டு போய் விடுவதும், சாமி கும்பிடுற அந்த நேரத்தில் நமக்கு என்ன கூட்டத்தில் அவர்களை தவற விடுவது போன்று வேண்டும் என்று தவற விடுகின்ற நிலை கூட இருக்கின்ற கவிதைகளை, உருக்கமான கவிதைகளை நாம் படித்திருக்கிறோம் முன் வகுப்புகள் எல்லாம். அப்போது அந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தன்னுடைய சின்ன வயதிலேயே அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு சங்கிலியாக, அன்பின் சங்கிலியாக மாதவன் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு கூறுகின்றது. புரிந்ததா உங்களுக்கு? இந்த கதையில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா உங்கள் இந்த பெட்டிக்குள்ளேயே நெல்சன் கட்டியா இந்த பாடத்திலேயே நீங்கள் நெல்சன் மண்டேலாவை பற்றிய செய்திகள் கூட உங்கள் ஒரு இதில் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அவருடைய ஒரு படத்தை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். நெல்சன் மண்டேலா பிறந்தது 18 ஜூலை 1918. இவர் இறந்தது 5 டிசம்பர் 2013 தான் இவர் இறந்து போகிறார். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். இவர் வந்து நிறவெறிக்கு எதிராக போராடிய தலைவர்களில் மிக சிறந்த தலைவர் என்று நாம் கூறலாம். மண்டேலா வந்து சிறைவாசம் சென்றது 27 வருடங்களாகும் இவர் சிறைவாசம் அனுபவித்தவர். நிறவெறி கொடுமைக்கு பரவலாக அறியப்பட்ட சாட்சியாகும் இவர் என்று பார்க்கலாம். ஏன்னா இவருடைய தன்னுடைய இளமை காலம் முழுவதுமே சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதுதான். ஏன்னா ராயன் தீவில் உள்ள சிறையில் ஒரு சின்ன அறையில் தான் இவர் தங்கியிருந்தார். அப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க இவர் விடுதலை செய்யப்படுகிறார். 1990 அவரது விடுதலைக்கு பிறகுதான் அமைதியான முறையில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு குடியரசு இவர் தலைமையில் உருவாகின்றது. மண்டேலா உலகம் அதிகமாக மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்குகின்றார். அதிகமான அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு கூட இவர் பெறுகின்றார் என்று பார்க்குறோம். இவரது அரசியல் பயணம் மீண்டும் தொடங்குகிறது. 1990 இவர் இந்தியாவுடைய உயர்ந்த விருதான பாரத் ரத்னா என்ற விருது கூட இவருக்கு கொடுத்து நாம் கௌரவிக்கின்றோம் என்று பார்க்குறோம். இதெல்லாமே நெல்சன் மண்டேலாவை பற்றி இருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றது.
இனி இதோடைய செயல்பாடுகள் ஒன்று பாருங்கள். மனித நேயம் கடை சிறக்கல்ல என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள அனுராதாவுடைய பண்பு நலன்கள் உங்கள் புத்தகத்தில் இருக்க அந்த ஆக்டிவிட்டி ஒன்று, அந்த செயல்பாடுகள் ஒன்று எழுதுங்கள். இனி அடுத்தது மனிதநேயம் மதிக்கப்படுகிறதா மறக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் நடைபெற இருக்கும் பட்டிமன்றத்தில் நீங்கள் பேச விரும்புகிற ஏதேனும் ஒரு தலைப்பில் நீங்கள் அதோடைய குறிப்பு ஒன்று தயார் செய்யுங்கள். இது அல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு தரது என்னென்னா, இந்த நம்ம இப்போ அனுராதாவுடைய கேரக்டர் எழுதணும். அதே மாதிரி இந்த கதையில் நமக்கு ஒரு பெரிய கேரக்டர்னு சொல்கிறது யார்? நம்ம மாதவன் இல்லை. மாதவன் வந்து ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்குவதற்கான காரணம், அந்த காரணத்துக்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், இதெல்லாமே நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு கதாபாத்திர பண்புகளை எல்லாம் வச்சு ஒரு அதே மாதிரி பண்பு நலன்களை பற்றி ஒரு மாதவனை பற்றிய பண்பு நலன்களும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக அதெல்லாம் செயல்பாடாக செய்ய வேண்டும். இனி அது இல்லாமல் நம்ம நெல்சன் மண்டேலாவை பற்றி சொன்னோம்ல, நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை குறிப்பையும் நீங்கள் உங்கள் பாட புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதி கொள்ளலாம். அப்போ இத்தனை செயல்பாடுகளும் நாம் என்ன பண்ணணும், செய்யணும். இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு ஏதேனும் தடை ஏற்படின் உங்களுக்கு எடுக்கும் தமிழ் ஆசிரியரை அணுக வேண்டும். இந்த செயல்பாடுகளை செய்வீர்கள் என எதிர்பார்த்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.